சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினந்தோறும் வணங்கி வந்தேன். இருவிழிகள் திறந்துவிடும் பழனி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன். பொறுமனமே பொறு, பொறுமனமே பொறு, அந்த ஆறுமுகத்தின் அருளாலே போயொழியும் துன்பமெல்லாம் பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்பரணி ஆண்டவனே. பொறுமைக்கும் எல்லை உண்டு, பொறுமைக்கும் எல்லை உண்டு. ஒருவதிலும் கூறாமல் அரியனுக்கு தராமல் தாயாமல் பெறுகிறேன் வழிகாட்டு முய்யா. உறவினருக்கு ஒருவரில்லை ஓடிவா குழந்தை வேடா, ஓடி வந்து உன்பாதம் தொழுவேனே. பாலசுப்பிரமணியனு வெற்றிவேல் முருகனுக்கு. எனக்கு காது கொஞ்சம் கம்மி. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் உண்மையான முருக மாநாடு மாதிரி தெரியுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஒரு 17 பேர் மட்டும் நிற்கிறீங்க. நல்லா இருந்தால் கேட்போம், இல்லாட்டி நைஸாக சரவண மீனாட்சி பார்க்க போயிடுவோன்னு நினைக்கிறேன். நம்பிக்கையோடு வந்து உட்காருங்க. இப்போ நல்லா நம்பித்தானே உங்கள் ஊருக்கு வந்திருக்கேன். எங்கள் அண்ணாச்சி சங்கரநாராயண சார் காலையிலேருந்து ஒரு 4-5 தடவை ஃபோன் பண்ணார். முதல்ல அவர் இருக்கட்டும், இந்த என்னை அறிமுகப்படுத்தினீங்கள ஐயா, உங்கள் கடை பேர் ஒரு சொல் அப்படி தானே? இந்த ஒரு நிமிஷம் எனக்காக நெல்லுங்களேன். இந்த அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்களே. நல்லா ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கியா. கடவுள் போட்ட முருகப்பெருமான் போட்ட பிச்சை திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் முடித்த உடனே போன சனிக்கிழமை சிங்கப்பூரில் லிட்டில் இந்தியான்னு ஒரு இடம் இருக்குது. பெரிய வணிகர்கள் அமைந்திருக்கக்கூடிய பகுதி. அங்கே வீரகாளியம்மன்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே அடியேன் காலையில் ஒரு நூலகத்தில் என்னுடைய பேச்சு, சாயந்தரம் உங்களுக்கு தெரியும் பாடகர் வீரமணி ராஜுன்னு நல்லா பாடுவார். என்னை ஃபோனில் கூப்பிட்டாரு, கிடைக்கலன்னொன்னே வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டாரு, இது மாதிரி நான் அங்கே இருக்கேன் யா அப்படின்னு. அப்போ ஒரு செஞ்சு செய்யுங்க. சிங்கப்பூர் லிட்டில் இந்தியாவில் நிறைய தமிழர்கள் சனி ஞாயிறு கூடுவாங்க. அங்கே வீரகாளியம்மன்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே ஒரு மணி நேரம் நீங்கள் ஒரு பக்தி சொற்பொழிவு ஆற்றணும், நான் சொல்லிட்டேன் அப்படின்னார். சரியா அப்படின்னு சொல்லிட்டேன். சாயந்தரம் போனேன். ஒரு 500 பேர் உட்காரக்கூடிய மண்டபம், 750 பேர் உட்காந்துருந்தாங்க. ரொம்ப நமக்கு சந்தோஷம். என்னை அந்த செக்ரட்டரி, சபாவினுடைய செக்ரட்டரி அறிமுகப்படுத்தினார். ஏன் உங்களுக்கு கைத்தட்ட சொன்னேன்னா, எனக்கு போன சனிக்கிழமை நடந்தது இந்த வாரம் வரைக்கும் மறக்கலை. அவர் எப்படி என்னை அறிமுகப்படுத்தினார் தெரியுமா? சிங்கப்பூர் தமிழர்களே, நம் நாட்டில் ஆன்மீகம் குறைந்து விடவில்லை, தமிழ் அழிந்து விடவில்லை. சிங்கப்பூர் மாதிரி தமிழ் வளர்த்த ஒரு ஊர் கிடையாது. இதோ நம்முடைய வீரகாளியம்மன் கோயிலில் 30 வருடத்திற்கு முன்பு வாரியார் சாமி வந்து ஒரு வாரம் தங்கியிருந்து கந்தபுராணம் பேசிவிட்டு தமிழ்நாடு போனார், இறந்து விட்டார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு கீரன் வந்தார். 2 நாள் ராமாயணம் சிரிக்க சிரிக்க பேசி தமிழ்நாடு போனார், இறந்து விட்டார். 7 ஆண்டுகளுக்கு முன்பு குன்றக்குடி சுவாமி வந்து மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று பேசிவிட்டு தமிழ்நாடு போனார், இறந்து விட்டார். இப்போது அவர்களெல்லாம் இல்லையே என்று கவலைப்படாதீர்கள், நம்மை மகிழ்விக்க தென் தமிழகத்திலிருந்து தம்பி மணிகண்டன் வந்திருக்கிறார்னாரு. இதுக்கே யோசிச்சு கைத்தட்டுறேன் நீங்கள். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த ஆள் என்னை பாராட்டுறாரா இல்லை சங்கு ஊதினானான்னு எனக்கு தெரியல. அப்புறம் நான் கைத்தாங்களா சொன்னேன், என் பேர் மணிகண்டன் ஒத்த வார்த்தையில் சொல்லிவிட்டு நீங்கள் விட்டுருக்கலாம் யான்னு. அருமையாக 2 வார்த்தையில். அது வேற நம்ம அந்த காவி வேட்டி கட்டியிருக்காரு பாருங்கள், அவளுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அருமை. ஏன் நீங்கள் அங்கேயே உட்காந்துருவேலோ, இடையில கடலைப்பருப்பு இதெல்லாம் சாப்பிட்லான்னு பார்க்குறேன். இந்த என் வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம சண்முகம் மாதிரி ஒரு ஆள், கோவிலுக்கே போகாத ஆள், கல்யாணம் ஆகி 21 வருஷம். திடீர்னு பார்க்குறேன், முந்தா நேற்று திடீர்னு காவி வேட்டியை கட்டி நெத்தி நிறைய திருநீர் அடித்து மாலையை போட்டு சாமியே சரணம் சாமியே சரணம் சாமியே சரணம்னா எனக்கு கிறுகிறுத்துருச்சு. என்ன மாப்பிள்ளை, நீ கோவில் பக்கம் போக மாட்டே, காவியை கட்டி மாலையை போட்டேன்னு. உனக்கு கல்யாணம் ஆகி 17 வருஷம் தான், எனக்கு 21 வருஷம். வீட்டில் மரியாதையே இல்லை. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்தேன், காவியை கட்டி மாலையை போட்டு பட்டையை போட்டேன். இதுக்கப்புறம் தான் என் பொண்டாட்டி என்னைய சாமி வாங்க சாமி, சாமி உட்காருங்க சாமி, சாமி எந்திரிங்க சாமி, சாமி பால் சாப்பிட்றீங்களா பழம் சாப்பிட்றீங்களா, இப்போ 365 நாள் மாலைன்னார். ஆனால் ஐயா அப்படி இல்லை. சாயந்தரம் 6 மணிக்கு நான் சங்கரங்கோவிலுக்கு வந்ததுலேருந்து எனக்கு காலையிலேருந்து இடைவிடாது அந்த அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துறணும். அப்படி ஒரு அன்பர்.
ஒரு மாமனார் கூட மாப்பிள்ளைக்கு இவ்வளோ ஃபோன் பண்ணியிருக்க மாட்டாங்க. புளியங்குடிக்காரங்க கொடுத்த காசுக்கு வேலை வாங்குவாங்கங்கிறதுக்கு அவர் ஒரு ஆள் போதும். வந்தோடனே சொல்லிட்டார் 8:30 ஆச்சு ஆரம்பிச்சிருங்க, 10க்கு முடிக்க சொல்லுவாங்கன்னு. உண்மையிலுமே சொல்கிறேன், உலகத்திலேயே தன்மானமான பண்பாடுடைய காவல்துறை எங்கே இருக்குன்னா புளியங்குடியில் தான் இருக்குது. அருமையான மனிதர்கள். நீங்கள் 10:45 வரைக்கும் நடத்தினாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கைத்தட்டுங்களேன். நம்ம சாணானும் பக்கத்தில் எங்கள் ஐயாவும் சொல்கிறார், நீ 11 மணி வரைக்கும் கூட நடத்துமாப்பிள்ள, நம்ம பார்த்துப்போம், ஒன்றும் சொல்ல மாட்டார், எஸ்பி நல்லவர் தான் அப்படிங்கிறாரு. ரொம்ப நல்ல திட்டமிட்டு ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன இடையில 2 பேர் எந்திரிக்கிறீங்க? சரி, வீட்டுக்கு போகணும்னு நினச்சா தப்புன்னு சொல்ல மாட்டேன். 2 பேர் 3 பேராக போகணும். 5 பேராக போய் எனக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி பண்ணக்கூடாது. அதுலேயும் சில பாட்டியமாக வரும்போது சும்மா வரும், போகும்போது 3 பேரை கிளப்பிடுவாடி, இவன் முடிக்கவே மாட்டேங்கிறான், பாண்டியன் ஸ்டோர் மாதிரி இழுக்கிறான். அதனால் போகணும்னு நினச்சா நீங்களும் பாவப்பட்டவங்க தான், தனித்தனியாக போங்க. இந்த முதல்ல உட்காந்துருக்க இந்த 2 பேர் கைத்தட்டுங்க. அண்ணாச்சி என்னை நயன்தாராவை பார்க்குற மாதிரியே பார்க்குறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ 3 நாளைக்கு முன்னாடி மயிலாப்பூரில் 100 ஜோக் சொல்லியிருக்கேன். 100வது ஜோக்குக்கு அவர் சிரித்தார். என்னங்க அண்ணன் இப்போ தான் முதல் ஜோக்கே புரிஞ்சுதுன்னாரு. அந்த ஊரில் பேசி விளங்கிடும்ல, ரசிக்கிறார் பாருங்க, கையை பற்றி சிரிக்கிறார். மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்புநல் விளைந்த வளநாடா மாந்ததவர் உண்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானே என்று முருகப்பெருமானை பெற்ற எல்லாம் வல்ல அண்ணே. இதுக்கு மேலே சவுண்டு ஏற்றாதீங்க, எக்கோ வைக்காதீங்க, சரியாக இருக்குது. திருப்பி சொல்கிறேன், அருமையாக இருக்குது. உங்களை பணிந்து கேட்குறேன், வணங்கி கேட்குறேன், கூட்டவே கூட்டிடாதீங்க. இன்னும் எனக்கு 4 நாளைக்கு கூட்டம் இருக்குது. கல்விக்குரிய கலைமகளே, கலைகள் பலபல எமக்கருளே, செல்வம் ஒளிக்கும் திருமகளே, சிறப்பாய் வாழ்ந்திட எமக்கருளே, வலிமைக்குரிய மலைமகளே, வளமுற திருவருள் புரிந்திடுவோம், தலையால் வணக்கம் புரிந்திடுவோம், தயவாய் காத்திட மூவருமே. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திருவிக்கமா, வாமனா, ஸ்ரீதரா, இசிகேஷா, பத்மநாபா, தாமோதரா, பூதநாத சதானந்தா, சர்வபூத தயாபரா, ரட்ச ரட்ச மகாபாபு, சாஸ்தே திவ்யம் நமோ நமக. சுவாமியே. அதில் ஒருத்தர் ஐயப்போ அப்படிங்கிறாப்புல. நான் ஒரு செய்தியை உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு என் பேச்சை தொடங்கலான்னு நினைக்கிறேன். உலகத்தில் ஆங்கிலம்னு சொல்கிறோமே, அது பெரிய வணிக மொழி. இந்த சமஸ்கிருத மந்திரம் சொல்கிறாங்கல்ல, அது வேத மொழி. ஆங்கிலம்ங்கிறது வணிக மொழி, சமஸ்கிருதம்ங்கிறது வேத மொழி. உருதுல எழுதுகிறாங்கல்ல, அது கவிதை மொழி. சீனம்ங்கிறது கோடு கோடாக இருக்கும், அது குறியீட்டு மொழி. ஃப்ரெஞ்சு ஜெர்மன்கிறது பிழைப்பு மொழி. ஆங்கிலம் வணிக மொழி, சமஸ்கிருதம் வேத மொழி, உருது கவிதை மொழி, சீனம் குறியீட்டு மொழி, ஃப்ரெஞ்சு ஜெர்மன் பிழைப்பு மொழி. ஆனால் உலகத்திற்கே ஒரு தாய்மொழி உண்டென்றால் அதுதான் எங்கள் பாலசுப்ரமணியனுக்கு பிடித்த தமிழ் மொழி. உலகத்தில் 6809 மொழிகள் பேசுகிறான், அதில் 6 மொழி தான் பொதுமொழி. அந்த 6ல் 1 நம்ம தமிழ் மொழி. உலகத்திலேயே இடமிருந்து வளமாக எழுதுவதில் முதன்மைக்குரியது நம்ம தமிழ். இந்த கணினி இயக்குறோம் பாருங்க, அதில் மொழி வரிசை பட்டியலில் 2வது இடம் தமிழுக்கு. அதை விட முக்கியம், இங்கே தானே பக்கத்தில் தங்கம் தென்னரசு ஐயா இருக்கார், அவர் ஊர் இங்கிட்டு தானே, அதான் இங்கேருந்து பக்கத்தில் தானே சாமி. அவர் முந்தானேத்து அறிவிப்பு ஒன்று விட்டார், கீழடியில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோன்னு. இது வரைக்கும் உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கல்வெட்டு, செப்பேடு, ஓலைச்சுவடியில் 84% தமிழுக்கே உரியது, வேறு எந்த மொழிக்கும் கிடையாது. அதையும் விட ஒரு சிறப்பு இருக்குது. உலகத்தில் அதிகமான மொழிபெயர்ப்பு கொண்ட 2வது நூல் எங்கள் தாத்தா உங்கள் தாத்தா எழுதிய தெய்வப்புலவர் திருவள்ளுவருடைய திருக்குறள் தான் அதிகமாக மொழிபெயர்த்திருக்கப்பட்ட நூல். உலகத்தில் வேறு யாரும் தன்னுடைய மொழிக்காக இப்படி நின்று உட்காந்து தரையில் அமர்ந்து கேட்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அடே அப்பா, எனக்கு நேராக ஒரு சாமி நிறைய நெத்தி நிறைய விபூதி போட்டு கழுத்தில் உத்தராட்சத்தை போட்டு வாரியார் சாமியோட அக்கா பையன் மாதிரி உட்காந்துருக்காரு. எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு ஜோக் சொன்னால் சிரிக்கிறீங்க. அதுவும் எங்கள் மஞ்சத்துண்டு ஐயா தான் பிரமாதமாக இருக்கார், எங்கள் மாமனார் மாதிரியே இருக்கார் ஐயா. ஏன்னா எங்களுக்கு அவங்களெல்லாம் பார்க்கும்போது பெரியவங்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு ஜோக் சொன்னால் சிரிக்கிறீங்க. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் நோய் வந்தால் எங்கே போவீங்க? நோய் வந்தால் எங்கே போவீங்க? சும்மா சொல்லுங்கள், நோய் வந்தால் எங்கே போவீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு. யார்?
உலகத்தில் அவனை மாதிரி ஒரு அறிவாளி புள்ள கிடையாது. கைத்தட்டுங்க. அவனுடைய அம்மா அப்பா வந்திருக்காங்களா வீட்டில் இருக்காங்களா? அதான் வாரியார் சொல்லுவார், நல்ல பேச்சு நடக்குதுன்ட்டு பிள்ளைங்களை அமைச்சிட்டு அம்மா அப்பா வீட்டில் இருந்துடக்கூடாதும்பார். அந்த பிள்ளைக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அருமையான சொல்லியிருக்கான் புள்ள. வாயெல்லாம் ஓட்டையாக இருக்கு என்னை மாதிரி. நான் திருப்பி சொல்கிறேன், நம்ம நோய் வந்தால் ஆஸ்பத்திரிக்கு போவோம். போனோடனே டாக்டர் என்ன சொல்லுவார்? மூச்சை இழுத்து விடுங்கம்பார். நம்ம சொல்லணும், டாக்டர் விட்டுறக்கூடாதுன்னு தான் இங்கே வந்திருக்கேன்னு. அப்புறம் சொல்லுவார், நாக்கை நீட்டு, கண்ணை காட்டு, இழுத்து விடு, பின்னாடி திரும்பி, எல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுதும்பார். 2 செவிலே வைக்கணும். இவ்வளோ நேரம் நீ என்ன பண்ணன்னு கேட்க முடியுமா? சார், நான் சிரிப்புக்காக சொல்லலை. ஒரு 8 நாளைக்கு முன்னாடி டாக்டரை பார்க்க போயிருக்கேன். உள்ளேருந்து நர்ஸு வந்துச்சு. அம்மா டாக்டர் எங்கன்னு. தெர்மாமீட்டர் எடுத்து வாயில் வச்சு, எக்ஸ்ரே எடுத்து, இசிஜி எடுத்து, சட்டையை அக்கல்ல வச்சு 8000 ரூபா பில்லு கொடுத்துச்சு. உள்ளேருந்து டாக்டர் வந்து என்ன மணிகண்டன்னாரு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஆகஸ்ட் 30 சதாபிஷேகம், பத்திரிக்கை கொடுக்க வந்தேன்னு. விளங்குமா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் திருப்பி சொல்கிறேன், நோய் வந்தால் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம்ல, நோயே வராமல் உங்களுக்கு இருக்கணும்னா ஒன்று சொல்கிறேன், வேறு எதையும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வேதம் தெரிய வேண்டாம், ஆகமம் தெரிய வேண்டாம், எந்த மந்திரமும் தெரிய வேண்டாம். இந்த உலகத்தில் 6666 பாட்டு எழுதிய பாம்பன் சுவாமிகளுடைய குமாரத்தவத்தையும் சண்முக கவசத்தையும் சொல்லி திருநீர் பூசினா நோயற்ற வாழ்வு வாழலாம். ஏன்னா குமரக்கடவுளை சிக்கனை பற்றியவன் எங்கள் பாம்பன் சுவாமிகள். அப்படி முருகனை நீங்கள் கரைக்கணும். ஐயா, நான் பெருமைக்கு சொல்ல, இந்த விழா கமிட்டியை நல்லா சொல்கிறேன். ஐயா முருகையா ஐயாவாக இருக்கலாம், சுந்தர்ராஜ் சாராக இருக்கலாம், இல்லை எனக்கு இன்றைக்கி கவருக்கு பதிலாக 8 பவுன் செயின் போட போகிற சங்கரநாராயணனாக இருக்கலாம். ஐயா சொல்கிறார், அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலையே, எனக்கு காலையிலேருந்து நேரம் சரியில்லை. இவங்களுக்கு தெரியாமல் புளியங்குடியில் வந்து இறங்க வேண்டியனா சங்கரங்கோவிலில் இறங்கி ஓசியில் ஒருத்தர் வீட்டு காரை எடுத்து, ராஜலட்சுமி அம்மா கொடுத்த காரை எடுத்து புளியங்குடிக்கு தாண்டி தெரியாமல் போய் கடையநல்லூரில் குட்டியப்பா வாங்கி கொடுத்த ஓசி காப்பியை குடிச்சிட்டு, தென்காசியில் எங்கள் மாமா வாங்கி கொடுத்த இட்லியை சாப்பிட்டுவிட்டு, பக்கத்தில் எங்கள் சித்தப்பா உட்காந்துருக்காரு, அவர் மாதிரி நான் பக்கத்தில் இளஞ்சி முருகனை கும்பிட்டுட்டு 11 மணிக்கு வரேன். 83 வயசில் ஒரு பொம்பளை கிட்டக்க வந்து என்கிட்ட கோவிலில் செல்ஃபி எடுத்துக்கிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளையும் ஒரு அம்மா மதித்து செல்ஃபி எடுக்குதே. நம்ம ஒன்றும் ரஜினிகாந்தோ கமலஹாசனோ இல்லை, இருந்தாலும் என் நாக்கில் சனி. என்னை உனக்கு தெரியுமாமான்னு கேட்டேன். என்ன இப்படி கோச்சிக்கிறீங்க? டெய்லி காலைல உங்கள் ஜோசியம் கேட்டு தான் நான் வெளியில் கிளம்புவேன். நீங்கள் தானே ஜீ தமிழில் ஜோசியம் சொல்கிற அரிகேசநல்லூர் வெங்கட்ராமன்னுச்சு. நான் விஷம் குடிச்சு செத்துருக்கணும். உங்களுக்கு என்ன கைத்தட்டி சிரிப்பேல்? நாளில் குத்து வாங்கியிருக்கேன். இல்லைம்மா, நான் அருளுரை பேசுகிறேன். இல்லை, பொய் சொல்கிறீங்க, முகச்சாடை ஒரே மாதிரியே இருக்குங்குது. நான் என்ன பண்ண முடியும்? கந்தா முருகா கடம்பா இளஞ்சி முருகா காப்பாற்றுறான்னு எங்கள் அப்பனை நினச்சிக்கிட்டேன். அதனால் நம்ம இதெல்லாம் அசர்ற ஆள் இல்லை. நான் உண்மையிலே சொல்கிறேன், இந்த முருகையா சாரோ, சுந்தரராஜன் சாரோ, சங்கரநாராயணன் சாரோ, கணேசன் சாரோ, சண்முக சுந்தரமோ, அருணாச்சலமோ, செந்தில்குமாரோ, உங்கள் எல்லாருக்கும் பணிந்து சொல்கிறேன், 73 வருஷம் ஒரு விழாவை இப்படி நடத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு விண்ண முற்ற அளவுக்கு கொடுங்க சார். பத்தலை. உலகத்திலேயே வாடா போடா மூடா காடான்னு கூப்பிடக்கூடிய ஒரே கடவுள் சுப்பிரமணிய கடவுள் தான். அவன் வைதாரையும் வாழ வைப்பான். தெய்வ சிகாமணி அப்பனுக்கே பாட சொன்ன சுப்பன் நிறையா இருக்குது. அதெல்லாம் பின்னாடி போவோம். நான் கூட அண்ணாச்சிட்ட கேட்டேன், எவ்வளோ நேரம் பேசணுன்னு. அதுக்காக அவனை மெட்ராஸ்லேருந்து கூப்பிட்ருக்கோம், நீ எவ்வளோ நேரம் வேணாலும் பேசு, நாங்கள் 10 மணிக்கு மைக்கை ஆஃப் பண்ணிடுவோம் அப்படின்ட்டார். அப்புறம் இவர் இந்த ஒரு சொல் கடைக்காரர் அருமையாக அந்த 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 வீட்டம்மாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க சார். தெய்வம் சார். போன செவ்வாய்க்கிழமை மன்னார்குடியில் 3 மணி நேரம் ராமாயணம் பேசியிருக்கேன். ஒரு மாமி முதல் வரிசையிலே உட்காந்து அப்படி ரசித்து கேட்டுச்சு. நான் உயிரை கொடுத்து பேசினேன். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வழி வேணுக நலகில் சோதிக நம்பளத்தாடுவான் மலைச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம்னு
அப்படி பெரிய புராணத்திலேருந்து கதையை சொல்லி ராமாயணத்தில் இணைச்சு இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் ஐவண்ணத்து அரக்கி போரில் மலைவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருதோ வேர்த்து விறுவிறுத்து 3 மணி நேரம் பேசி முடிச்சோன்னா மாமி வந்து என் கையை பிடிச்சிச்சு. என்ன மாமின்னு ஆற்றுக்கு அவசியம் வந்துட்டு போகணுன்னுச்சு. சரி இவ்வளோ பாசமாக கூப்பிடுதேன்னு சொல்லி 3/4 மணி நேரம் பயணப்பட்டு வீட்டுக்குள்ளே போகிறேன். அந்த அம்மா சொல்லுது, வாங்க தம்பி, வரக்கூடாதவன்லாம் நம்ம வீட்டுக்கு வரீங்க, வந்தால் சாப்பிடவா போகிறீங்கன்னுச்சு. நான் திங்கணுங்கிறதுக்கு தான் போயிருக்கேன். நான் சொன்னேன் வேண்டான்னு சொன்னால் நீங்கள் என்ன விட்டுறவா போகிறீங்கன்னு. அதுக்கு அந்த மாமி சொன்னிச்சு பாருங்க, போங்க தம்பி உங்களுக்கு குசும்பு ஜாஸ்தி, அப்படியே நம்ம வீட்டில் கை நினைச்சாலும் நம்ம பிள்ளைங்க கையில் 500 1000 கொடுக்காமையா போயிடுவீங்கன்னுச்சு. மாமிக்கு எத்தனை குழந்தை என்ன? எனக்கு 2, அக்காவுக்கு 3, தம்பிக்கு 2, அண்ணாக்கு 2ன்னுச்சு. அதுக்கு எங்கள் ஊர் சரவண போன்லேயே சாப்பிட்டு நான் பார்சல் வாங்கிட்டு போயிருக்கலாம். நான் கொடுத்தா கூட வாங்குறாப்புலேயே அவங்க வீட்டு பிள்ளைங்களை வளர்த்து வச்சுருக்கீங்கன்னு கேட்டேன். இந்த 2 இட்லி திங்கிறதுக்கு இந்த நாட்டில் பாடுபட வேண்டியிருக்கு. ஆனால் புளியங்குடிக்காரங்களுக்கு நான் யார் என்னன்னு தெரியாது. வந்த உடனே அவங்க வீட்டு படுக்கை அறையை திறந்து கொடுத்து இந்த பெட்டில் இருங்கையான்னு காஃபியை என் தாயார் மாதிரி போட்டு கொடுத்து என்னைய 10 நிமிஷத்துக்குள்ளே குளிக்க வச்சு பண்ணுறாங்கன்னா எவன் வந்தாலும் இந்த ஊரில் பண்பாட்டை காப்பீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ல, அதற்கு திருவடியை வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கேன். உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டாலும் சாப்பிட வருவேன். ஐயா உடனே பார்க்குறாரு, தெரியுதே மூஞ்சியை பார்த்தாலே, அடுத்தவன் செலவுலையே ஆப்பிள் ஜூஸ் நல்லா குடி. என்னய்யா அங்கே ஒரு பாட்டி இன்னைக்கு குக்கு வித்து கோமாளி போச்சிரிங்குது. உலகம் விளங்குமா? குக்கு வித்து கோமாளி எவனாவது பார்க்கலாமா? 6 ஆம்பளை சமைக்கிறான், 3 பொம்பளை வந்து ரைஸ் ஓ அப்படிங்கிறாளுங்க. தூக்கி போட்டு மிதிக்க வேண்டாமா? நான் உண்மையாக சொல்கிறேன் சார், இந்த பாலசுப்ரமணிய சுவாமி முருகன் ஆலயமாக சத்தியம் சொல்கிறேன், ஒரு மாதத்தில் ஒரு 10 ஊருக்காவது நான் போய் பேச வரேன். எனக்கு 52 வயசாச்சு. 14 வயசில் குன்றக்குடி சாமி என்னைய மேடைக்கு ஏற்றினார். இது வரைக்கும் ஒரு 4800 கூட்டம் பேசியிருப்பேன். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் குறைஞ்சபட்சம் ஒரு 600 கும்பாபிஷேகத்துக்கு நேரடி ஒளிபரப்பு பண்ணியிருப்பேன். ஆனால் ராத்திரி 9 மணி கடந்து தமிழ்நாட்டில் சென்னையில் இல்லாத அளவுக்கு மக்கள் ஒரு பாரத விலாஸ் மாதிரி கூடி இருக்கக்கூடிய கூட்டம் இந்த ஊரில் பார்க்குறேன். எங்கள் ஐயா அழகாக சொன்னார், எங்களுடைய இந்த திருவிழாவில் ஜாதி கிடையாது, இனம் கிடையாது, மதம் கிடையாது, எல்லாரும் சேர்ந்து நடத்துகிறோம். ஏன்னா இங்கே விழா கமிட்டி பணியாளர்கள்னு போட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், திருவடியை தொழுது 72 வருஷம் பாலசுப்ரமணிய சுவாமிக்கு ஆடி கார்த்திகை விழா நல்லா நடத்திட்டீங்க. ஐயா உங்கள்கிட்டையும் சேர்த்து சொல்கிறேன், இன்னும் இந்த விழா 100 வருஷம் நல்லா எடுக்கணும்னா ஒன்று நீங்கள் எல்லாம் செய்யணும். இருக்கிறவங்க அள்ளி கொடுக்கணும், இல்லாதவன் கிள்ளி கொடுக்கணும். நல்லா கேட்டுக்கங்க, இருக்கிறவன் அள்ளி கொடுக்கணும், இல்லாதவன் கிள்ளி கொடுக்கணும். அதுவும் முடியாதவங்க உடல் உழைப்பு கொடுத்துட்டு போங்க. அதுவும் முடியாதவங்க கமிட்டியை பற்றி தப்பு பேசாமல் போங்க. 100 வருஷம் விழா நல்லா நடக்கும். என்ன அண்ணாச்சி நீங்கள் சொன்னதெல்லாம் சொல்லிட்டேனா? அவர் பார்க்குறாரு, நான் சொந்த செலவுலையே சூன்யம் வச்சுக்கிட்டேன். இப்படி சொன்னால் சிரிக்கிறீங்க பாருங்கள். அதுவும் அந்த கண்ணாடி போட்டிருக்கவர் என்னையே பார்த்து சிரிக்கிறாரு. உலகத்தில் நான் சொல்கிறேன், தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் நல்லா முருகனுக்கே அழுதா பிடிக்கவே பிடிக்காது. காஞ்சி மகா பெரியவர் சொல்லுவார், நீங்கள் சும்மா முருகன்கிட்ட போய் நின்று ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈஸ்வரனுடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று, அதெல்லாம் இல்லை. ஒழுகிற வீட்டில் வாழலாம், அழுகிற வீட்டில் வாழக்கூடாது. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா செருப்பை காலில் போடுங்க, சிரிப்பை வாயில் போடுங்க, சந்தோஷமாக போங்க கோவிலுக்கு. வாழ்க்கைன்னா ஆடி காரில் போகிறது இல்லை லைஃபு, ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கிறது தான் லைஃபு. எந்திரிக்கும் போதே பரபரப்போட டென்ஷனோட போய் என்ன செஞ்சு பாருங்கள், பெரும் கூட்டம். பின்னாடி தெரியுறேன்னா அதில் ஒருத்தர், நீ பேசு அப்புறம் தெரியுறேன்னா இல்லையான்னு நாங்கள் பார்க்குறோம். அங்கே ஒருத்தர், அதான் என் பேச்சு கட்டி போட்டுச்சான். என் பேச்சு கட்டி போடலாம், நான் பேசினதுக்கப்புறம் புளியங்குடியில் எல்லோரும் சேர்ந்து என்னையே கட்டி போட்டுறக்கூடாது. அருமையாக உட்காந்து கேட்குறீங்க. அடுத்த ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உங்கள் மனசு. கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்கள், நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. என் பக்கத்தில் கொடுத்துருங்க.
ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர் எப்படி இருந்துச்சு? காலையில் இதே மார்க்கெட்டில் இதே பஜாரில் இப்படி நடந்து போனோம்னா என்ன பண்ணுவோம்? என்ன சாமி நல்லா இருக்கலா, வீட்டில் நல்லா இருக்கீங்களா, புள்ள நல்லா இருக்காங்களா கேட்டோமா இல்லையா? ஆனால் இன்றைக்கி எவனாவது காலையில் வாக்கிங் போகும்போது கூட கேட்குறோமா? என்ன உங்களுக்கு 300ஆமே, எனக்கு 310, உங்களுக்கு 400ஆமே, எனக்கு 410. மாப்பிள்ளை வித்து சுகரா வித்தவுட் சுகரா விளங்கும். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அடுத்தவன் நம்மளை பற்றி என்ன நினைப்பானோன்னே நினைக்கிறோமே தவிர எவனு சிரிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கிறதில்ல. நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பாதம் தொட்டு கேட்குறேன், 8 ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு தடவை சிரிக்கிறதும் ஒன்று. நீங்கள் ஒரு தடவை சிரிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல 2 சொட்டு நல்ல ரத்தம் ஊறுது. அதுக்காக இன்றைக்கி ராத்திரி 2 மணிக்கு புளியங்குடியில் ஏறி நின்று எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் மச்சி மேலே கையை விரித்து 5 லிட்டர் ரத்தத்தை மொத்தமாக ஏற்றுறேன்னு ஏற்றி நாளைக்கு பாலசுப்ரமணியம் கோவிலுக்குள்ளே போகும்போது முருகா 2000, முருகா 4000, முருகா 8000 அப்படின்னா ஒரு சொல் எனக்கு ஃபோன் போட்டு நல்லா இருந்தாங்கடா லூசு பையில. இப்போ புளியங்குடியே சிரிக்குது. அந்த பாருங்கள், அவருக்கெல்லாம் இருமல் வந்துருச்சு, எங்கள் அக்கா கர்ச்சிப்பை வச்சு சிரிக்குது, அதுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. உலகத்தில் இதாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொரோனான்னு வந்துச்சுல்ல, அருணா கயிறு அத்துட்டு விட்டாங்கல்ல. வாழ்க்கையில் என்ன சார், சொம்பு நிறைய தங்க காசு சேர்க்கணும்னு நினைக்காதீங்க, அன்பு செலுத்துகிற அம்மாவை நல்லா வச்சுக்கணும்னு நினச்சிக்கோங்க, அதுதான் வாழ்க்கை. அதிகாரமான நாற்காலியில் உட்காரணும்னு நினைக்காதீங்க, அறிவுரை சொல்கிற அப்பனை நல்லா வச்சுக்கணும்னு நினைங்க. மணிப்பரிசு நிறைய மணி சேர்க்காதீங்க, நம்ம சொல்கிறத கேட்கக்கூடிய மனைவியை நல்லா வச்சுக்கணும், அதுதான் வாழ்க்கை. சீன பெருஞ்சுவர் மாதிரி வீடு கட்டுறதில்ல வாழ்க்கை, அதில் கிறுக்கிறதுக்கு ஒத்த புள்ள வேணும், அதுதான் வாழ்க்கை. விரல் விட்டு எண்ணக்கூடிய பிரச்சனை வந்தால் விரல் பிடிச்சி அழைச்சிட்டு போகிறதுக்கு 4 உறவையும் நட்பையும் சம்பாதிக்கிறது தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை இந்த கமிட்டி நல்லா செஞ்சுருக்காங்க. இந்த அற்புதமான 73வது வருஷம் இந்த விழா இவ்வளவு சீரோடு சிறப்போடு, நீங்கள் அதுவும் இந்த முதல் பக்கத்தில் பாருங்கள், சீர்காழி கோவிந்தராஜன் வாரியார் சாமியும் KP சுந்தராம்பாலும் உட்கார்ந்த மேடையில் நாங்கள் உட்கார்றதே இறைவன் போட்ட பிச்சைன்னு நினைக்கிறோம். இந்த கமிட்டிக்கு ஒரு நிமிஷம் விடாத ஒரு கைத்தட்டு கொடுங்க சார். பிரமாதம் பத்தலை. இதை விட சந்தோஷம் வேற ஒன்றும் இல்லை. குலசேகர ஆழ்வார் பெருமாள்கிட்ட எப்படி தெரியுமா வேண்டுவார்? படகேடா யாகேனோ, பார்க்குவலை யாகேனோ, தொட்டு விரல் தொட்டரலும் சுண்ணாம்பு ஆகேனோ, மிதியடியா யாகேனோ, நாற்காலி ஆகேனோ, எது வேணும் ஆகேனோ. பெருமாளே, நீ உட்கார்ற சேராக இருக்கக்கூடாதா, நீ போடுற செருப்பாக இருக்கக்கூடாதா, நீ தொடுற சுண்ணாம்பாக இருக்கக்கூடாதான்னு அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். காசுக்காக எல்லா ஊர்லேயும் தான் பேசுகிறோம். 2 பேர் உட்காந்துருக்கான், ஆனால் என்னை புக் பண்ணும்போது சொல்கிறான் கோடி பேர் கேட்பாங்கிறான். பார்த்தா 2 பேர், இவன் புண்ணிய கோடி, அவன் தனக்கோடி, என்னை தெருக்கோடியில் பேச விட்டுருவான். இப்படி உட்காந்து சார், இன்னமே நான் சொல்கிறேன் இந்த விழா கமிட்டிக்கு, இன்னமே வருஷத்துக்கு ஒரு தடவை உங்கள் ஊர் திருவிழாலே என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் என் சொந்த செலவில் வந்து பேசிட்டு போகிறேன் சார். ஆனால் புளியங்குடிக்காரங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வெளியூர்காரரு. வந்தால் 8 பவுனுக்கு செயின் போடாமல் விட மாட்டாங்க. அதுவும் தென்காசியிலேருந்து வந்திருக்கேன் எங்கள் சண்முக சுந்தர மாமா இப்போயே மோதிரத்தை கழட்டுறாரு. சண்முகம் போய் புடி சண்முகம், அவர் போட்டாலும் போட்டுருவார். பக்கத்தில் உள்ளவர் சொல்கிறார், உங்கள் மாமா போடுவார், நல்லா ஆட்டையை போடுவார். எப்படி எல்லோரும் சிரித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சார். இதில் ₹1,00,000 கொடுத்தவங்களுக்கு என்ன பெருமை உண்டோ அதை விட பெருமை என்ன தெரியுமா? அன்னதானம் போடுறீங்கல்ல, அந்த தட்டை கீழே போட்டு போகிறவங்களை எடுத்து குப்பையில் போடுறான்ல, அவன் திருவடியும் நான் தொழுவதற்கு கடமைப்பட்டிருக்கேன். கடவுளுக்கு முன்னாடி எல்லாரும் சமம். இப்போ நல்ல ஒரு தலைப்பு, வேலுண்டு வினையில்லை. முதல்ல எப்படி போவோம் முருகன் கோவிலுக்கு? எங்கள் அம்மாக்கெல்லாம் இங்கே உட்காந்துருக்கீங்க, எப்படி போவோம்? என் அம்மாவாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் போனோன்னு என்ன கேட்பீங்க? முருகா, முத்துக்குமரா, பழனிவாழ் பாலகுமரா, இளஞ்சி முருகா, பாலசுப்ரமணியா, புளியங்குடி முருகா, 6 வருஷமாக உனக்கு வர. சஷ்டியில் விரதம் இருக்க, கிருத்திகையில் விரதம் இருக்க, சோமவார விரதம் இருக்க, எல்லாம் இருக்க. ஆனால் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷமாச்சு, வயிற்றில் ஒரு புழுவோ பூச்சியோ இல்லை. அடுத்து ஒரு அம்மா வரும், தள்ளு, 2 ரூபாய்க்கு விளக்க போட்டு, முருகா சஷ்டியை நோக்க சரவண பவன சிஷ்டக்குணம் செங்கதி வேளா, முருகா இந்த பாரு, உனக்கு 7 சோமவார விரதம் இருந்திருக்கேன், இந்த வருஷமாவது என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும். அடுத்து ஒரு அம்மா வரும்,
போட்டி இல்லை தள்ளு. முதல் அம்மா என்ன கேட்டுச்சு? கல்யாணமான பிள்ளைக்கு புள்ள வேணும்னு கேட்டுச்சு. அடுத்தம்மா வந்து முருகன்கிட்ட என்ன கேட்டுச்சு? தயவு செய்து என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும்னு கேட்டுச்சு. அடுத்து ஒரு அம்மா வரும், 50 காசுக்கு சூடை வாங்கி கொடுத்துட்டு 12 சுத்து முருகனை சுற்றிட்டு கந்தா கடம்பா கதிர்வெளி வேளா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, இந்த வருஷமாவது என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்கணும். அடுத்து ஒரு அம்மா வரும், இந்த வருஷமாவது என் வீட்டுக்காரர் ஒரு வீடு கட்டணும். வீடு கட்டணும்னா சின்ன வீடு இல்லை, செங்கல் சுண்ணாம்பில். இன்னொருத்தர் வருவார், இந்த வருஷமாவது என் பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கணும், வியாபாரம் நல்லா இருக்கணும். சத்தியம் சொல்கிறேன், இந்த புளியங்குடி பாலசுப்ரமணியனுடைய சாமி கோவிலுக்கு போனால் ஒரு 6 அப்ளிகேஷன் வைப்போம். என்ன தெரியுமா வைப்போம்? 1 பிள்ளைக்கு கல்யாணம் கேட்போம், இல்லை கல்யாணமான பிள்ளைக்கு புள்ள கேட்போம், இல்லை நம்ம பையனுக்கு வேலை கேட்போம், இல்லை வீடு கேட்போம், காரு கேட்போம், காசு கேட்போம். நான் இன்றைக்கி புளியங்குடியில் ஒன்று சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். நீங்கள் சத்தியமாக முருகன்கிட்ட எதை கேட்டாலும் கொடுப்பார். நீங்கள் சத்தியமாக முருகன்கிட்ட எதை கேட்டாலும் கொடுப்பார். எதையும் கேட்கலைன்னா தன்னையே கொடுப்பார். இன்னொன்றும் சொல்லிட்டு போகிறேன், நம்மளாக கேட்டால் நம்ம தகுதிக்கு தான் முருகனுக்கு கொடுக்க தெரியும். அவனாக கொடுத்தா அவன் தகுதிக்கு கொடுப்பான். எது பெருசுன்னு முடிவு பண்ணிக்கணும். சாமி என்ன ஏடிஎம் மிஷினா? போன உடனே அது வேணும் இது வேணும்னு கேட்காதீங்க. காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்துருகின்றானே நமக்கு பாட்டு சொல்லி கொடுத்துரு. முருகனை சிக்கனை பெற்றுக்கணும். இப்போ எனக்கு சால்வை போட்டார்ல அண்ணாச்சி, அவருக்கு ஒரு கை தட்டுங்க. என்ன அவருக்கு தெரியாதா என்னையை பற்றி? அப்படியே ரசிக்கிறாரு, அப்படியே ருசித்து பார்க்குறாரு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி. சார் இன்றைக்கி நான் சொல்லிட்டு போகிறேன் சார், அடுத்த வருஷமும் என்னை வர வைக்கிறது அவருடைய செலவு தான் சார். அட ஆமான்னா கை தட்டுங்களே. அவர் யோசிக்கிறாரு, இன்னமே இவனை எவனும் கூப்பிடாதீங்கடா, கையில் காலில் இருக்கிறத கலட்டி விட்டுருவான் போல. அருமை. அங்கே 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 பாருங்கள், நின்று கேட்குறீங்க தமிழ். முதல் செய்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, முருகன்கிட்ட போய் நம்ம அது வேணும் இது வேணும்னு கேட்காதீங்க. எனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு தெரியணும், அதான் கடவுள். இப்போ அடுத்த ஒரு சந்தேகம் வரும் இங்கே உள்ளவங்களுக்கெல்லாம். 72 வருஷம் முடிஞ்சு 73வது வருஷம் இந்த ஆடி கார்த்திகை விழா கொண்டாடுறீங்க. அட சீர்காழியும் கேபி சுந்தரம்பாலும் மதுரை சோமுலாம், மதுரை சோமு பாடி கேட்கக்கூடாது, அவருடைய சீடர் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கார், மலையூர் சதாசிவம்னு பேர். அவர் பாடி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பசித்திரு தனித்திரு விழித்திருன்னு பாடின. சார் உலகத்தில் நான் சேலஞ்சு பண்ணுறேன், இந்த எல்லா சான்றோரும் ஒரு ஊருக்கு போயிருப்பான், ஆனால் ஒரே மேடையில் இத்தனை பேர் உள்ள மேடை இந்த மேடையாக தான் சத்தியமாக இருக்கும். இதை பார்த்தோன்னே நான் வியந்து போயிட்டேன். அடுத்த வருஷம் என் பேரை போடணும். நிகழ்ச்சியில் இல்லை, இவர் சொல்கிறார் நீ முதல்ல இந்த வருஷம் பேசுறி, அப்புறம் அடுத்த வருஷம் கிழிக்கலாம். சார் இந்த இது இது பெரிய தவ மண்ணு சார். இது வரைக்கும் நாங்கள் பேசின மேடைங்கிறது கோவில் கோபுரத்தை பார்த்து சாமி கும்பிட்ட மாதிரி, இந்த மேடைங்கிறது கோவில் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி. ஏன்னா வாரியார் சாமியை விட இன்னொருத்தர் நம்ம முருகனை வளர்க்க முடியாது சார். அவரை மாதிரி ஒரு ஆன்மீக பேச்சாளர் இந்த ஊரில் கிடையாது சார். இந்த நாட்டில் திருநீர் பூசணுங்கிற ஒரு உணர்வை இத்தனை பேர்த்த கொண்டு போன ஒரே ஆள் எந்த மடமும் இல்லாத போது ஒரு தனி ஆளாக செய்த ஒரே பெருமை வாரியாருக்கு தான் உண்டு. அப்படி சுருக்கு பையில் வச்சிருப்பார், ட்ரெயின் புறப்படும், அப்படி எடுப்பார், வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தா கடம்பா கதிர்வதி வேளா மந்திரமாவது நீரு வானோர் துதிக்கப்படுவது நீரு சமயத்துள்ளது நீரு வயலூர் முருகா வேலுண்டு வினையில்லை அப்படின்னு பூசினார். 1970 2 சின்ன பையன் உட்காந்துருந்தான். சாமியை பார்த்தான், என்ன சாமி நெத்திக்கு சுண்ணாம்பு அடிக்கிறீங்கன்ட்டான். நல்லா கேட்டுக்கங்க, என்ன சாமி நெத்திக்கு சுண்ணாம்பு அடிக்கிறீங்களேன்ட்டான். நம்மளாக இருந்தால் கோவப்பட்டிருப்போம். வாரியார் சொன்ன அடுத்த வார்த்தை, இறைவன் குடியிருக்கிற வீடு கடவுள் குடியிருக்கிற வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிப்பாங்க, குட்டிச்சவர்களுக்கு அடிக்க மாட்டாங்கன்ட்டார். க்ளோஸ், செத்துட்டான். இப்போ உங்களுக்கு தெரியும், திருப்பரங்குன்றத்தில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. காலையில் ரன்னிங் கமெண்ட்ரிக்கு என்னை ஏற்றிட்டாங்க திங்கக்கிழமை. இப்போ போன வாரம் நடந்துச்சு. நான் விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கேன், 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் நடக்கும்.
ஏன்னா பகலையும் இரவையும் பிரிப்பது 12, குறிஞ்சி மலர் பூப்பது 12, மகாமகம் நடப்பது 12, ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், 12 ராசி, 12ங்கிறது. எடுங்க. ஏன்னா எங்கள் ஊரில் தான் சிரிக்க முடியல, எங்கேயாவது சிரிக்கிறேன். எடுக்கிறேல ஃபிலிம் காட்டுறேல. அவர் வளைச்சி வளைச்சி எடுக்கிறாரு. அதாவது எந்த பக்கமாவது நான் நல்லா இருக்க மாட்டேனான்னு நினைக்கிறாரு. என் மனைவி சொல்லுவா நான் அஜித் மாதிரி இருக்கேன்னு. அது அவர் நம்ம டிசைன் கடைக்காரர் பார்க்குறாரு. உன் மூஞ்சிக்கு இது வரைக்கும் முருகனை பற்றி பேசினேன், உன் மூஞ்சியை கண்ணாடியில் பார்த்துருக்கியா? அஜித்துக்கும் உனக்கு நீ என்னப்பா அவருக்கு போட்டியாக எடுப்ப போல இருக்க. இப்போ நல்லா கேட்டுக்கங்க தயவு செய்து. திருப்பரங்குன்றம் மலைக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கேன். வாரியார் சாமி எப்படி திருநீருக்கு கொடுத்தாரோ அதே மாதிரி ஒரு விளக்கத்தை உங்கள் ஊர் பையன் இப்போ எனக்கு கிளாஸ் எடுத்துட்டான். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் நடைபெறும். கோவிலில் புதுசாக கட்டி கும்பாபிஷேகம், சாமியை விசர்ஜந்து தீண்டிட்டா கும்பாபிஷேகம், இல்லாட்டி சிப்பன் இடையக்கூடிய கோவில்களை சிதலம் அடைஞ்சதை சரி பண்ணி வர்ணம் பூசி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் நடக்கணும். கும்பத்து தண்ணியை எடுத்து கும்பத்திலேயே ஊற்றினா அதுக்கு கும்பாபிஷேகம்னு பேர். நீரையும் நெருப்பையும் மையப்படுத்துவாங்க. ஏன்னா நீர் அழுக்க போக்கும், நெருப்பு அழுக்க உருக்கும். இப்போ தங்கத்தில் அழுக்கு இருந்ததுன்னா அது நெருப்பில் போட்டு தான் சுடுவாங்க. நெருப்பினுடைய வேலை அழுக்கை பொசுக்குவது, நீரினுடைய வேலை அழுக்கை அகற்றுவது. அது மட்டும் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு கும்பத்தை பார்த்தீங்கன்னா தேங்காய் இருக்கும், சாமியுடைய முகம், அதில் கண்ணு இருக்கும், சாமியினுடைய கண்ணு முருகன், வெளியில் உள்ள மாவளை இறைவனுடைய சடைமுடி, உள்ளே இருக்கக்கூடிய தண்ணி இறைவனுடைய ரத்தம், வெளியில் சுற்றி இருக்கக்கூடிய நூல் இறைவனுடைய எலும்பு நரம்பு. இந்த மந்திரம் எப்படி போகுதுன்னா ஐயர் மின்கடத்தின்னு தர்பை வச்சு சொல்லுவார். நான் பேசுகிறது மின்சாரத்தில் கேட்குற மாதிரி தர்பைக்கு உயிர் கொடுத்து கும்பத்து தண்ணியை கும்பத்திலேயே ஊற்றினா கும்பாபிஷேகம் பேருன்னு சொல்லிக்கிட்டே இருந்து கிருன்னு கீழே விழுந்துட்டேன். ஏன்னா காலை நேரத்தில் கொஞ்சம் பிபி ஆகிருச்சு. டக்குன்னு ஒருத்தர் என்ன பண்ணார், அங்கே ஒரு பலகாரக்கடை ஸ்டால் இருக்கும்ல, அதில் கொண்டு போய் கொடுத்தோன்னா அவர் இப்படி ஒரு சோடாவை உடைச்சார். டிவியில் பேசுகிறவர் கீழே விழுந்துட்டார், தண்ணி கொடுங்கன்னாரு. அப்படி தண்ணி குடித்தேன். அவர் பார்க்குறாரு, அட லூசு பையில தண்ணி வேணும்னா குடியேண்டா, அதுக்கு ஏன் சிவாஜி சாகலைன்னு இந்த நடிப்பு நடிக்கிற? நான் அப்படி ஒன்றி உங்களுக்கு நடித்து காட்டுறேன். அப்படி தண்ணி குடிச்சிட்டு பார்க்குறேன், புளியங்குடியிலேருந்து ஒரு பையன் அந்த பலகார கடையில் வேலை பார்க்குறான். எங்கே? எந்த ஊரில்? வெரி குட். லண்டன்லேருந்து ஒருத்தன் திருப்பரங்குன்றத்துக்கு வந்திருக்கான். ஒரு அதிர்ச பாக்கெட் வாங்கினா, லட்டு வாங்கினா, முறுக்கு வாங்கினா, அங்கேயும் வச்சுருக்க பஞ்சாமிரத டப்பாவை வாங்கி எல்லாத்தையும் பைக்குள்ளே தள்ளிட்டு கடைசியில் ஒரு திருநீர் டப்பாவை எடுத்தான். இப்படி மேலையும் கீழையும் பார்த்துட்டு கடைக்காரன்ட்டு சண்டைக்கு போயிட்டான். அவன் புளியங்குடிக்கார பையன் பாவம். என்ன சாமின்னா, எல்லா டப்பாலையும் எக்ஸ்பைரி டேட்டு போட்டிருக்க, இந்த திருநீர் டப்பாலே எக்ஸ்பைரி டேட்டு போடல ஏன்னு கேட்டான். அதுக்கு புளியங்குடிக்கார பையன் சொன்னான், திருப்பரங்குன்றத்தில் உலகத்திலேயே எக்ஸ்பைரி டேட் இல்லாத ஒரே டப்பா திருநீர் டப்பா தான், எடுத்துகிட்டு போடான்னா. ஆனால் வந்திருக்கவன் படித்தவன், லண்டன்காரன். அவன் கேட்டான், இதை நான் பூசுறதுனால எனக்கு என்ன பயன்னா? உன் எக்ஸ்பைரி டேட்டு தள்ளி போயிட்டே போகுண்டா, போய் பூசுறான்னா. இதைத்தான் வாரியார் எளிமையாக சொன்னார். மந்திரம் ஆவது நீர், வானோர் துதிக்கப்படுவது நீர், சமயத்துள்ளது நீர். இந்த இவர் பாருங்கள், நெத்தியை பார்த்தாலே பட்டம் இருக்கணும் சார். இந்த எங்கள் ஐயாவை பாருங்கள், அப்படி அப்படி ஒரு விபூதியை வச்சு சந்தன குங்குமம் வச்சா அமீர்கானை விட அழகாக தெரிகிறாரே. ஏன் சார் நம்ம சமய சின்னத்தை பூசுறதுல என்ன கஷ்டம்? அதானே உண்மை. இந்த இப்போ பாருங்கள் ஐயா, அப்படி திருநீர் பூசி நீங்கள் யாரையுமே பாருங்கள் கையெடுத்து கும்பிடலாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, போலீஸ்காரன்ட்ட ஹெல்மெட் இல்லாமையோ லைசன்ஸ் இல்லாமையோ போனால் கூட பட்டை இருந்தால் விட்டுருவார், இல்லாட்டி ஊதும்பார். ஆனால் ஒய்ஃபை கூட வச்சுட்டு போனால் ஒரு போலீஸ்காரர் ஊத சொல்ல மாட்டார். ஏன்? ஏற்கனவே ஒரு பிரச்சனையோடு போகிறான், இன்னொரு பிரச்சனை எதுக்குன்னு விட்டுருவார். அங்கே அனுபவப்பட்ட ஒரு சாமி கை தட்டுறாரு அப்படின்னா குத்து வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். நான் உங்கள்கிட்ட மெதுவாக சொல்கிறேன், முருகன்கிட்ட போய் அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாது. சமய சின்னம் பூசணும். ஏன் 73வது வருஷம் இந்த ஆடி கிருத்திகை விழா வருஷந்தோறும் நடத்துகிறீங்க? யாராவது ஒரு பாட்டு கச்சேரி, யாராவது ஒருத்தர் ஏன் பேச வைக்கிறீங்க? ஒன்றே ஒன்று தான். நான் வந்தேன்,
வந்தோன்னே அறிமுகப்படுத்தின ஐயா சொன்னார், காலையிலேருந்து ஐயா வெளியிலலாம் போனார், வந்துட்டார், 8:30க்கெல்லாம் தொடங்கிடுவோன்னா சரியாக 5 நிமிஷத்தில் கிளம்பிட்டார். நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒருத்தர் பார்த்தேன், அந்த கர்ச்சீப்பை எடுத்து சேரை தொடன்னு தொடச்சிட்டு உக்காந்தார். பார்க்கக்கூடாது, பார்த்துட்டேன். இந்த சேரு கொட்டைக்குள்ளே தான் போட்டிருக்கு, ஒன்றும் அழுக்கு இல்லை. ஆனால் அவர் என்ன நினச்சிட்டாரு, அடுத்த ஒரு 2 மணி நேரம் உட்கார போகிறேன், நான் கட்டிட்டு வந்திருக்கேன் 1000 ரூபா வேட்டியில் அழுக்கு பற்றக்கூடாதுன்னு சேரை தொடச்சார். நான் இப்போ ஒன்று தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இந்த கூட்டம் முடிஞ்சோன்னு 2 வீலரை போய் எடுப்பீங்க. ஒன்றும் இங்கே புயல் காற்று இல்லை, இருந்தாலும் உங்கள் சீட்டை இப்படி 2 தட்டிட்டு அப்படி தொடப்பீங்க. இங்கேருந்து வீட்டுக்கு 5 நிமிஷம்தான், ஆனாலும் என்ன நினைக்கிறீங்க, 2000 ரூபா பேண்ட்டில் அழுக்கு பற்றக்கூடாதுன்னு துடைக்கிறீங்க. எங்கள் மெட்ராஸில் வந்து பாருங்கள், ட்ரெயினில் தாம்பரத்துலேருந்து பீச்சுக்கு போவாங்க. இந்த பெண்கள்லாம் நல்லா சீட்டு பிடிப்பீங்க, அருமையாக பிடிப்பீங்க தெரியுமா. அவ்வளவு கூட்டத்துலேயும் ஜன்னலில் ஒரு அம்மா அப்படி கர்ச்சீப்பை போடும், ஒரு அம்மா செருப்பை கழட்டி போடும், ஒரு அம்மா கைப்பையை போடும், ஒரு அம்மா குழந்தைய உள்ளே விட்டு படுத்துக்க நான் வர்ற வரைக்கும். அன்றைக்கி பார்க்குறேன் ஒரு அம்மா சவுரி முடியை கழட்டி போட்டு போகுது. நம்மால் ஒருத்தன் கொண்ட ஊசி ஏறி குடங்குடமாக ரத்தம், அதோடைய முருகா அப்படின்ட்டு போகிறான், ஏன்னா பஞ்சர் பண்ணிட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, அங்கே போய் ஏறினோன்னு அந்த கூட்டத்துலேயும் அப்படி தொடச்சிட்டு தான் உட்காருவோம். இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நாளைக்கு காலையில் ஞாயிற்றுக்கிழமை முருகனை பார்க்க பாலசுப்ரமணியனை தரிசிக்கலான்னு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க, வீட்டில் குளிப்பீங்க. சாரல் ஆரம்பிச்சிருச்சு, சீசன் இது, ஹீட்டர் போட்டு குளிப்பீங்க. குளித்த உடனே கண்ணாடியில் முகத்தை பார்ப்பீங்க. இந்த ஹீட்டருடைய ஆவி கண்ணாடியில் பட்டிருக்கோம். உடனே உளவியெல்லாம் என்ன பண்ணுவீங்க, கண்ணாடியை திட்டிக்கிட்டே தொடப்பீங்க. ஏன், குளித்த உடனே நம்ம மூஞ்சி பிரைட்டாக தெரியணும்னு. நான் ஒன்று தான், ஏன் இந்த புளியங்குடியில் 73 வருஷம் இதை தொடர்ந்து நடத்துகிறாங்க தெரியுமா. 2 மணி நேரம் உட்கார்ற சேரை துடைக்கிறோம், 5 நிமிஷம் போகிற வண்டியை துடைக்கிறோம், 20 நிமிஷம் போகிற ட்ரெயினை துடைக்கிறோம், 1 நிமிஷம் முகம் பார்க்குற கண்ணாடியை துடைக்கிறோம். நம்ம மனசை துடைக்கிறதே இல்லையே, அழுக்கு படிஞ்சிருக்கு. நம்ம மனசை வருஷத்துக்கு வருஷம் முருகன் பேரால் துடைக்கிறதுக்கு தான் இந்த ஆடி கார்த்திகை விழாவையே நடத்துகிறாங்க. துடைக்கன்னா அழுக்கு போக 4 நல்ல விஷயம் உள்ள வரும். அப்போ என்னென்னா, கடவுளை கும்பிடணும்னா அழுக்கு போகணும். சாமிகிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாது. கடவுள் கோயிலுக்கு, முருகன் கோயிலுக்கு எப்படி போகணும், நான் திருப்பி வாரியாரை தான் எடுத்துப்பேன். வாரியார் மாதிரி ஒரு ஆள் இன்னமும் உலகத்தில் கிடையாது. உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல, கந்த சஷ்டி விழா 6 நாள் நடக்கும். 7வது நாள் திருக்கல்யாணம். ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் விக்கிரகம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. விக்கிரகம் வச்சு ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் அப்பெல்லாம் 1965, 70, 80 வரைக்கும் என்ன தெரியுமா திருவிழாவில் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வெள்ளை வேட்டியை 2 குச்சியை வச்சு கட்டிட்டு ப்ரொஜெக்டர் வச்சு சினிமா ஓட்டுவாங்க. அதுதான் அப்பெல்லாம். வாரியார் சாமி திருக்கல்யாணத்துக்கு பேச போகிறாரு. 6 நாள் சினிமா ஓட்டிட்டாங்க. சாமி 7வது நாள் பேச போகிறாரு. தலைப்பு வேலுண்டு வினை இல்லை. சாமி போனோன்னு ஆரம்பிக்கிறாரு. அப்படி போட்டிருப்பார் ஒரு துண்டு, சின்ன புஸ்தகம், கையில் சில்லற காசாக வச்சிருப்பார். பாடும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தா வானாகி மண்ணாகி வடியாகி ஒடியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் என்மையுமாய் கோணாகி யான் எனதென்றவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேனே. முருகனுடைய அப்பா பேர் சிவன். அவன் திருவிளையாடல்ல அப்படின்னு நிறுத்திட்டு டக்குன்னு ஒரு பையனை கூப்பிடுவார். திருவிளையாடல்ல முருகனுக்கு அப்பாவா பேர் என்ன தெரியுமா அப்படிம்பார். உடனே 3 பையன் எந்திரிப்பான். சாமி என்ன கேள்வி கேட்டேன்னா, திருவிளையாடல் புராணத்தில் முருகனுக்கு அப்பா பேர் என்னன்னு தெரியுமான்னு கேட்பார். இவன் முதல் நாள் சினிமா பார்த்துருப்பான். முருகனா வந்தது சிவகுமார், சிவனா வந்தது சிவாஜி. பையன் வேகமாக எந்திரிச்சு, சாமி திருவிளையாடல் புராணத்தில் முருகன் அப்பா பேர் சிவாஜின்ட்டான். கூட்டமே சிரிச்சிச்சு. அந்த பையனை கூப்பிட்டாரு. அந்த மாலையை தூக்கி அந்த புள்ள கழுத்தில் போட்டு, இவனுடைய அம்மா அப்பா இருந்தால் மேடைக்கு வாங்கன்னு பையிலேருந்து ஒரு 10 ரூபா பணத்தை எடுத்து கொடுப்பாரு. ஒரு கம்பராமாயண புஸ்தகம் கொடுப்பாரு, கந்தர் அனுபூதியை கொடுப்பாரு, கந்த சஷ்டி கவசத்தை கொடுத்துட்டு சொல்லுவார், மகாஜனங்களே, புள்ளன்னா இவனை மாதிரி தான் பெக்கணும். இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த காந்தியை காந்தின்னு சொல்ல மாட்டோம், கௌரவ குறைச்சல்னு காந்தி ஜீம்போம்.
எல்லா செல்வத்தையும் நாட்டுக்கு கொடுத்த நேருவை நேருன்னு சொல்ல மாட்டோம், நேரு ஜீம்போம். அதுபோல் இவன் கடவுள் முருகனுடைய அப்பா சிவாவை சிவான்னு சொன்னால் கௌரவ குறைச்சல்னு சிவாஜின்னு சொன்னான். இந்த அப்படிறான் பாரு. இதை விட ஒரு நகைச்சுவையோடு யாராலையும் சொல்ல முடியும்னா அவ்வளவு எளிமையாக சொல்லி கொடுப்பாரு. அந்த வாரியார் சொல்கிறாரு, முருகன் கோயிலில் பெரிய பக்தர் தான், எல்லாரும் விரதம் இருக்கீங்க, சஷ்டிக்கு இருக்கீங்க, ஆடி கிருத்திகைக்கு இருக்கீங்க, ஒவ்வொரு மாத கிருத்திகைக்கு சில பேர் இருப்பீங்க, சில பேர் பங்குனி உத்திரத்துக்கு இருப்பீங்க, முருகனுக்கு பிடிச்ச எல்லா நாள்லையும் விரதம் இருப்பீங்க. ஆனால் முருகன் கோவிலுக்குள்ள எப்படி போகணுன்னு வாரியார் சாமிகிட்ட நான் கேட்டேன். சாமி, புளியங்குடியில் மக்கள் ரொம்ப திரண்டு தமிழ் கேட்குறாங்க, ஆனால் பெரிய முருக பக்தர்கள் ஒரு நல்ல தலைப்பை கொடுத்துருக்காங்க. முருகன்கிட்ட போய் அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாதுங்கிறீங்க, மனசை துடைக்கணும்னு கேட்குறீங்க, ஆனால் கோவிலுக்கு எப்படி போகணுன்னு அவங்களுக்கு நான் சொல்லி தரணுமேன்னாரு. இப்படி சொல்லி கொடுன்னாரு. அவர் எழுதின புஸ்தகம் பேர் ஆலயம் ஏன். நான் இங்கே உள்ள எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன். ஒரு காலத்துல எல்லாம் சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா ஐயாக்கெல்லாம் தெரியும். என் பாட்டி உயிரோடு இருந்தபோது 93 வயசு வரைக்கும் இருந்தா. 6 மணி ஆச்சுன்னா சொல்லுவா, டே விளக்கு வச்சாச்சு, கொல்லை பக்கம் கதவை சாத்து, வாச பக்கம் கதவை துற, மகாலட்சுமி வர்ற நேரம், யாரும் அழுகக்கூடாது, வீட்டில் அமங்கலமாக பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எந்த வீட்டில் எடுத்தாலும் 6 மணிக்கு கதவை அடித்து லைட்டை ஆஃப் பண்ணி அழுக ஆரம்பித்தாள்கள்னா 11:30 வரைக்கும் அழுகிறாள்க. இனியாக்கு என்ன ஆகுமோ, இலக்கியாக்கு என்ன ஆகுமோ? உண்மையா இல்லையா? அவள்களாவது எபிசோடுக்கு 2 லட்சம் வாங்கிட்டு அழுகிறாள்க. நம்ம மாதம் மாதம் 200 ரூபா கேபிளுக்கு கட்டிட்டு அழுகிறோம். உண்மையா இல்லையா? நீங்கள் மனசாட்சியோடு சொல்லுங்கள். எங்கள் பாட்டி சொல்லுவா, 6 மணி ஆச்சு, உங்கள் அப்பா வரான், பெல்ட்டை எடுத்து விரிச்சிருவான், நீ கை காலை கழுவி திருநீர் பூசி படின்னு சொல்ல மாட்டா, படிக்கிற மாதிரி நடிம்பா. நான் உங்கள்கிட்ட காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், உங்கள் பிள்ளைங்க நாங்கள்லாம் மண்ணில் விளையாண்டா எங்கள் பாட்டி சொல்லுவா, சிறங்கு வந்துடும் உள்ளே வாம்பா. தயவுசெய்து உங்கள் பிள்ளைங்களோ உங்கள் பேர பிள்ளைங்களோ மண்ணில் விளையாண்டா விளையாட சொல்லுங்கள். ஏன்னா 10வது வரைக்கும் பிள்ளைங்க செல்லில் விளையாண்டா பிள்ளையே மண்ணாக போயிடுவானோன்னு நான் பயப்படுறேன். ஏன்னா அவனுக்கு 42 இன்ச்சில் டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, ஐபேட் இருக்குது, ஆப்பிள் ஃபோன் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் வீட்டுக்கு யாராவது வந்தால் வாங்கன்னு கூப்பிட தெரியலையே. பெத்த அப்பனை பார்த்து 3ஆம் கிளாஸ் படிக்கிறவன் கேட்குறான், ஏன் என்னை பெத்தேங்கிறான். அந்த ஆள் பயந்து சொல்கிறாரு, தெரியாமல் நடந்துருச்சு உள்ளே போடாங்கிறாரு. சார், எங்கள் தெருவில் 2ஆம் கிளாஸ் பையன் தமிழ் பேப்பரில் எழுதியிருக்கான் சார், திமுக துணைன்னு. அந்த வாதியார் கேட்டிருக்காங்க, ஏன்டா இப்படின்னு. திருச்செந்தூர் முருகன் துணைன்னு போட்டேன் அப்படிங்கிறான். எய்த்த வீட்டுக்காரன் அதிமுக காரன் போல, அவன் அதிமுக துணைன்னு போட்டான். என்னடான்னா அருள்மிகு திருச்செந்தூர் முருகன் துணைன்னு நான் போடுவேங்கிறான். இன்றைக்கி பிள்ளைங்க அறிவோடு பிறக்கிறாங்க. ஒன்று சொல்லித்தரேன் உங்கள் பிள்ளைங்க எல்லாருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் இன்றைக்கி ஃபேஸ்புக்கு தெரியுது, ட்விட்டர் தெரியுது, வாட்ஸ்அப் தெரியுது, இன்ஸ்டாகிராம் தெரியுது. அது தெரிஞ்சாலும் வாரியார் சொல்கிறதை இந்த மேடையில் சொல்லிட்டு போகிறேன். எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தா சார். 6 மணிக்கு வாசலில் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். இப்படி வீட்டுக்குள்ளே வந்து வாசல் ஃபுல்லாக படி. அவள் உட்காந்துருந்தா, 93 வயசு கிளவி உட்காந்துருந்தா. என்ன பாட்டி செய்கிறேன்னு. ஊசியில் நூல் கோக்குறேன்னா. இந்த ஜென்மத்தில் கோக்க முடியாதுன்னு. ஏண்டான்னா, ஊசி கீழே விழுந்து 3/4 மணி நேரம் ஆச்சு, நீ வெறும் நூலையே கோத்துக்கிட்டு இருக்கேன்னு. அப்போ ஊசி எடுத்து கொடுன்னா கொடுத்துட்டேன், நூலை கொடுன்னா கொடுத்துட்டேன், காதை கொடுன்னா. நான் ஆச்சரியமாக ஏன் காதை கொடுத்தேன். ஏன் லூசு பையில உன் காதை இல்லைடா, ஊசி காதுன்னா. சத்தியமாக எனக்கு அந்த வயசில் தெரியல ஊசிக்கு ஏது பாட்டி காதுன்னு. சின்னமாக ஒரு ஓட்டை இருக்குது பாரு, அதுக்கு பேர் காதுன்னு. அந்த காதுக்குள்ளே நூலை விட்டுக்கிட்டு எங்கள் பாட்டி சொன்னா, ஊசியினுடைய காதில் நூல் போனால் சட்டையின் கிழிசல் சரி செய்யும், ஊசியினுடைய காதில் நூல் போனால் சட்டையின் கிழிசல் சரி செய்யும், இறைவன் தந்த காதுகளில் அறநூல்கள் போனால் உன்னுடைய மனக்கிழிசல்கள் சரி செய்யப்படும், நூலை படியுங்கள், சங்கத்தமிழ் நூலை படியுங்கள்னா. டெய்லி 6 மணி ஆச்சுன்னா எங்கள் வீட்டில் விளக்கு போட்டு திருநீர் வச்சு கந்த சஷ்டி கவசம் படிக்கணும், விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லணும். அப்போ நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன், சும்மா நம்ம திருநீர் பூசுறதுனால இல்லை, பூசணும். சுவாமிகிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாது, உண்மையை பற்றி இழுக்கணும். வாரியார் சாமி எழுதுறாரு, படித்தா தான் தெரியுங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். படிக்கணுங்கிறதுக்கு ஒன்று சொல்கிறேன். இறையன்புன்னு ஒரு ஐஏஎஸ் இருக்கார் தமிழ்நாட்டில். உண்மையாகவே லஞ்சம் வாங்காத ஆள். சில பேர் வாங்காத மாதிரி நடிப்பான். எங்கள் மாமாவுக்கு தெரியும், எங்கள் ஐயாவுக்கு தெரியும். சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார். நம்ம யார் நல்லது செஞ்சால் இது வரைக்கும் 216 புஸ்தகம் எழுதியிருக்காரு சார். வீடு வீடாக பேப்பர் போட்டுக்கிட்டே படித்தார் சார்.
ஆனால் பேப்பராக தலையங்கத்தில் வந்தார் சார். உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்கு சார். செத்ததுக்கப்புறம் எல்லாருடைய இதயத்துலேயும் ஒருத்தன் வாழ்கிறான்னா அவர் தான் சார் அப்துல் கலாம். நான் ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியில் ஒரு 10 நிமிஷம் அவரோட பேசினேன். 22 குறள் சொன்னார் சார். 22 திருக்குறள் சொன்னார். எனக்கு பயந்து போச்சு, வேர்த்து விறுவிறுத்துருச்சு. என்ன எதுவும் கேட்டுருவாரோன்னு பயந்துட்டேன். ஏன்னா படிக்கிறாரு. இப்போ அண்மையில் நான் மலேசியாவுக்கு போயிருந்தேன். முருக பக்தர்கள் மாநாடுன்னு நடந்துச்சு. அதில் திருக்குறளும் அறம்னு ஒரு ஆள் இங்கேருந்து வந்து பேசினார். 1.5 மணி நேரம் பேசினார். திருக்குறள் 1330 குறள், 133 அதிகாரம், அதிகாரத்துக்கு 10 குறள், அறம்பொருள் இன்பம் உண்டு. கடைசி வரைக்கும் பாவி ஒரு திருக்குறள் கூட சொல்லலை. 1 மணி நேரம் பேசிட்டான். அப்புறம் நான் போய் சொன்னேன், கற்க கசடர கற்பவை கற்ற பின் இருக்க அதற்கு தக தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை, என்னன்றி கொண்டாருக்கும் ஒய்வுண்டாம் ஒய்வில்லை செய் நன்றி கொண்ட மகருக்கு. இப்போ வந்தோன்னே ஒருத்தர் தண்ணி கொடுத்தாரு. ஏன்? அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அது சின்ன உதவிதான். காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் அது ஞானத்தின் மானப்பெரிது. இப்போ நான் பேசுகிறேன், இந்த கொட்டாய் ஒரு ஐயாவுக்கு பிடிக்கல, என்ன குறள் சொல்லலாம்? யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கள் சோகப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு. உடனே நான் அவர்கிட்ட கையை பிடிச்சி சொல்லலாம், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு. இன்றைக்கி ராத்திரி போய் நான் பேசினது சரியான ஐயா கேட்கலாம். என்ன குறள்? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. என்னால் 5 நிமிஷத்தில் 7 குறள் சொல்ல முடியுதுன்னா என் வாதியார் போட்ட பிச்சை. இதை யார் உலகத்துக்கு சொல்லி கொடுத்தான்னா முருகன் சொல்லி கொடுத்தான். சிவபெருமான் வந்து ஓம்ங்கிற பிரணவ பொருளுக்கு விளக்கம் கேட்ட போது, டே நான் இப்போ வாதியார் நீ பையன் கை கட்டி வாய் பொத்தி கேள்றான்னா. அதான் முருகன். அவனை பற்றி பின்னாடி சொல்கிறேன். ஏன்னா படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். உங்கள் குழந்தைங்க டாக்டர் ஆகிறத விட, இன்ஜினியர் ஆகிறத விட, வக்கீல் ஆகிறத விட, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறத விட மனுஷன் ஆகணும். அது ரொம்ப முக்கியம். அதானே முக்கியம். இப்போ நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள். சுவாமிகிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாது. மனசை துடைக்கணும், சமய சின்னம் பூசணும். வாரியார்கிட்ட கேட்டேன், முருகன் கோவிலுக்கு எப்படி சாமி போகிறதுன்னு அருமையாக சொல்லி கொடுத்தாரு. இப்போ இந்த செய்தி பெண்களுக்காக. அங்கே ஒரு அம்மா சொல்லுது, நல்லா பேசுகிறாண்டி, நான் கூட வந்தோன்னு பார்த்தேன், வெள்ளையாக இருந்தோன்னு பொய்யா பேசுவான்னு நினச்சேன், பரவாயில்ல நல்லா பேசுகிறான். யார் பெற்ற பிள்ளையோ முடிச்சிருவாண்டி முடிச்சிருவான். அதில் ஒரு அம்மா கிழிப்பான். அவனை பார்த்தா முடிக்கிற மாதிரி தெரியுதா? அவன் வயிறை பற்றியா? இன்னும் ஒரு அம்மா எட்டி பார்க்குது என் வயிறை. பார்க்காதம்மா, இப்போல்லாம் நான் இந்த பாருங்கள் ஃபுல் டயட்டில் தான் மேடைக்கு வருவேன். ஈவினிங் கூட எதுவும் வேணான்ட்டேன். சாமி எங்கள் மாமா தான் சாட்சி. 2 இட்லி, 1 தோசை, ஒரே ஒரு பூரி, கொஞ்சோண்டு இடியாப்பம், இவ்வளோ புட்டு கடலக்கறி. அவர் சொன்னாரேன்னு 2 டம்ளர் பால், 1 பழம். அப்புறம் ஐயா ஒரு சொல் அவங்க ஒய்ஃபுக்கு வச்சுப்பாங்களேன்னு 2 காஃபி குடிச்சிட்டு பேசாமல் வந்திருக்கேன். அங்கே ஒருத்தர் பார்க்குறாரு, இது வயிறா குதிரான்னு. நல்லா கேட்டுக்கங்க. வாரியார் எழுதுகிறாரு, இதை விட எளிமையாக நம்ம சொல்ல முடியாது. இன்னமும் புளியங்கோயில் ஸ்ரீ பாலசுப்ரமணியம் கோவிலுக்கு எப்படி போகணுன்னு எழுதுகிறாரு. உள்ளே வருவோம், கோவில் அங்கே இருக்கும், வாசலில் ஒரு கடை இருக்கும். வந்த உடனே டக்குன்னு என்ன பண்ணுவோம், ஒரு 50 ரூபாயை கொடுத்து ஒரு அர்ச்சனை கூட வாங்குவோமா? வாரியார் எழுதுறத அப்படியே சொல்கிறேன். எவ்வளவு எளிமையாக முருகன் கோவிலுக்கு எப்படி போனோம், வினை தீர்க்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்துக்கு எப்படி போகணும். அவனை மாதிரி ஒரு ஆள் கிடையவே கிடையாது. போனோன்னு 50 ரூபா கொடுத்து அர்ச்சனை கூட வாங்கிடுவோம். அந்த கூட உள்ளே போகிறதுக்கு 10 நிமிஷம்தான். தேங்காய் பேசுமா? அர்ச்சனை கூட 50 ரூபானாலும் 30 ரூபா எனக்கு தான் மரியாதை ரொம்ப ஜாஸ்தின்னு நிச்சான். வாழைப்பழம் சிரிச்சிச்சான், ஏ லூஸு, நான் இல்லைன்னா உன்னை உள்ளேயே கூப்பிட மாட்டாங்க, நான் தான் 10 ரூபா, எனக்கு தான் மரியாதை ஜாஸ்தின்னு நிச்சான். வெத்தலை பார்க்க சிரிச்சிச்சான், அட லூசுங்களா, நீ 30 நீ 10 நான் 5 ரூபா தான். நண்பர்களே, அதே மாதிரி சாரல் டிவியை எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கண்டிப்பாக அமைக்கிருங்க. அப்போ தான் அவங்க பொருடைய எல்லா நிகழ்ச்சியும் நம்மளை வந்து சேரும். எல்லாருமே பார்த்து குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க நண்பர்களே.